ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சார்பில் 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதன் மூலம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த ஆண்டு நடைபெறுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இதுகுறித்து மேலும் கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார். அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை கேட்டு வரலாம். ரமேஷ்குமார், உச்சநீதிமன்றம் இன்று தாக்கல் செய்யப்பட்ட 5 மனுக்களையும் தள்ளுபடி செய்து நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது. நடத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ரமேஷ். அதாவது ஜல்லிக்கட்டுக்கு ஏற்கனவே அனுமதி அளித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 13 பேர் அமைப்புகள் அந்த வழக்கை தொடர்ந்தன. அந்த வழக்கை விசாரித்த தீபக் மிஸ்ரா அந்த அமர்வுதான் நேற்று அந்த மத்திய அரசினுடைய அந்த அரசிதழில் பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவுக்கு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில தமிழகத்தில் இது ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை உருவாகியது. ஏனென்றால் தடையை மீறி கூட நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் என்று அறிவித்தார்கள். மேலும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் இதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள். இது தொடர்பாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், மத்திய அரசு மாநில அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி வருகிறார்கள். எப்படியாவது இந்த பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டை தமிழகத்திலே குறிப்பாக அந்த மதுரை மாவட்டம் அந்த அலங்காநல்லூர் பகுதியிலே நடத்தப்பட வேண்டும் என்பதில்தான் அனைவருமே அனைத்து எதிர்க்கட்சிகளுமே இதில் ஒற்றுமையாக குரல் கொடுத்து வந்தன. இந்த நிலையில தான் உச்சநீதிமன்றத்தில் இன்று அதே அமர்வு அந்த தீபக் மிஸ்ரா தலைமையிலான அந்த அமர்வு முன்பு ராஜாராமன் மற்றும் அரிமா சுந்தரம் இவர்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் அவர்கள் நேற்று விதிக்கப்பட்ட அந்த தடை நீக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. இதிலே பசுக்கள் எதுவும் அது வதை செய்யப்படுவதில்லை. எனவே இதற்கான தடை நீக்க வேண்டும் என்று அந்த ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்தார்கள். அந்த மனு மீதான விசாரணை தான் இன்று நடைபெற்றது. ஆனால் நீதிபதிகள் அதற்கு அந்த தடையை நீக்க மறுத்துவிட்டிருக்கிறார்கள். ஆக ஏற்கனவே உள்ள தடைதான் தற்போது நீடிக்கிறது. அவசரமா ஒருவேளை இன்று அந்த தடை நீக்கப்பட்டிருந்தால், அந்த நேற்று பிறப்பிக்கப்பட்ட அந்த தடை நீக்கப்பட்டிருந்தால் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அந்த வாய்ப்புகள் உருவாகி இருக்கும். எனவே இன்னும் பொங்கலுக்கு 2 நாட்கள் உள்ள சூழ்நிலையிலே ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அந்த தடை நீக்கப்படாததால் அந்த ஜல்லிக்கட்டு ஆளுநர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கிறார்கள். எப்படியாவது இன்று ஏதாவது அந்த ஒரு தீர்வை இந்த ஆண்டு மட்டும் நடத்த வேண்டும் அல்லது சில நிபந்தனைகளுடன் நடத்தப்படலாம் என்று ஏதாவது ஒரு உத்தரவு வரும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது.